வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க. நம்மளுக்கு சிரமமே இருக்கக்கூடாது. இந்தியன் வேணுமா இந்தியன் போ, அப்படியே வெஸ்டர்ன் வேணுமா வெஸ்டர்ன் போகிறேன். இது இன்னர் பாத்ரூமு. இதுவுமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் அவர் வீடியோ. நம்ம வீட்டோட அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டோட அப்டேட் போடலை, பிகாஸ் வீடே வந்து கம்ப்ளீட் ஆகி நம்ம கிரகப்பிரவேசமே முடிஞ்சிச்சு. ஸோ பட்ஜெட் வீடியோஸ் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் டீட்டெயிலாக ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை நான் வந்து சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா தான் உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் கிடைக்கும். இவ்வளோ இருந்தால் நம்ம கட்டலாம், இவ்வளோ இருந்தால் ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தோராயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில் பட்ஜெட் பார்த்துக்கலாம்னா உங்களுக்கு பட்ஜெட் பார்க்குறது வேஸ்ட்டு தான். எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் எதுலேருந்து வருவோம்? பொதுவாக நம்ம ஒரு வீடு போடுறதுக்கு அடித்தளமாக பேஸ்மெண்ட் தான் போடுவோம். ஸோ நம்மளுக்கு பேஸ்மெண்ட் போடுறது வந்து நம்ம பில்லர் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம நேச்சுரல் ஸ்டோன் யூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம இப்போ உடச்சதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு 40,500 ஆயிருக்கு. அண்டு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆஃப் காஸ்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1,54,000, அப்புறம் ஒரு 23,000, அப்புறமா ஒரு 19,500. அந்த 19,500 வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு ஆகலை. நம்ம அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கண்டிருக்கோம், அதே ஒரு சதுரம் பக்கம் வந்துடும். ஒரு 100 ஓகே 100 120 150 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். அதை உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஓகே, இப்போ அப்படியே போவோமா? ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1,54,000, அப்புறமா ஒரு 23,000, அப்புறமா ஒரு 19,500. இங்கே செங்கலோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹7.80. செங்கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரௌண்டிங்கில் அங்கங்கே இருந்து தான் எடுத்தோம். ஸோ அவ்வளோதான் வந்துச்சு. சென்னை சைடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ₹10-12 பக்கம் வந்துடும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் டோட்டலாக நம்மளுக்கு எம்சாண்டுக்கு மட்டும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,77,600. டோட்டலாக எம்சாண்டுக்கு அவ்வளோ ஆயிருக்கு. அதே நீங்கள் இப்போ எம்சாண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரேட் குறையும். ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது ரேட்டு ரொம்ப அதிகம். இப்போ வந்து கன்ஃபார்ம் ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அதில் எம்சானில் வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப வரும். அதே மாதிரி பீஸ் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 26,000க்கு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம், அப்புறமா ஒரு ₹16,100. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு பிளேஸ்லாம் இருக்குது தெரியுமா, இங்கே மண் கொட்டை, இது கொட்டை. அதுக்கப்புறமா நம்ம பேஸ்மெண்ட் போட்டுட்டு அப்புறமா அதுக்குள்ளே மண் போடணும்ல, அது கொட்டி நிறவை ஜேசிபிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 26, அப்புறமா ஒரு ₹16,000 ஆயிருக்கு. ஜேசிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நீங்களே கால்குலேட் பண்ணால் ஒரு 41,000 சில்லற பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்போர்ட்டு அப்படி இப்படின்னு ஒரு சின்ன இதுக்கு மட்டும் ஒரு 17,400, அப்புறமா ஒரு லேபர் சார்ஜும் ஒரு 4,900. அதே மாதிரி பேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு கட்டணம் வந்து அது வந்து மேஸ்திரி கணக்கில் வராது. ஸோ அது தனியாக தான் கட்டணும். அதுக்கு ஒரு ₹13,300 ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த காங்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா, 7 ஃபீட்டில் ஒரு காங்கிரீட் போடுவாங்கள்ல, அதுக்கும் டாப்பில் போகிற காங்கிரீட்டுக்குமே மிஷின் சார்ஜ் நாங்கள் கொடுத்தோம். ஸோ 7 ஃபீட்டுக்கு வந்து ஒரு 2,700, அதுக்கப்புறமா காங்கிரீட்டுக்கு ஒரு 4,500. இது வந்து சின்ன செலவு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஈடுபாடுகள் இருக்காது. ஸோ நான் வந்து இம்பார்ட்டண்டான மேட்ருக்கு வரேன். ஸோ வெளியிருந்தே நம்ம போவோம், எது இம்பார்ட்டனோ அதுக்குள்ளே இருந்தே போவோம். ஸோ டோட்டலாக இந்த வீடு கட்ட சிமெண்ட் வந்து ஒரு ₹2,01,930 ஆயிருக்கு. டோட்டல் ஆஃப் இந்த பில்டிங்கான சிமெண்ட்டு நாங்கள் எடுக்கும்போது சிமெண்ட் வந்து ₹380, இப்போ வந்து 310 320 தான் இருக்குது. ஸோ அதிலே ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் ஆஃப் நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 1,528. பெயிண்ட்டுமே எங்கேயுமே டார்க் பெயிண்ட் யூஸ் பண்ணல. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு விநாயகர் யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக அந்த கடைகளில் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, நேம் போர்டு, அதே மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு விநாயகர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே உள்ளே வந்தோன்னா ஒரு லேசர் கல்லு பார்த்திங்கன்னா ஒரு 7,500 ஆயிருக்கு. சரி வாங்க இப்போ அப்படியே உள்ளே போவோமா? பொதுவாக நான் பெரிய செலவு மட்டும் சொல்கிறேன், அதுக்கே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
முக்கியமாக சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, ஸ்டீலுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு 1,80,450 ருபீஸ் ஆகிருக்கு ஸ்டீலுக்கு மட்டும். ஜல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,400. இது வந்து அந்த சின்ன சின்ன ஜல்லி காங்கிரீட் போடுவாங்கள்ல, அதுக்கு பெரிய ஜல்லி வந்து நம்ம பேஸ்மெண்ட் போடும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ஆகலை, வெறும் 13,500 தான் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த அதர் செலவுன்னு சொல்லி நான் ஒரு 37,000 நோட் பண்ணியிருக்கேன். இந்த அதர் செலவில் எது வரும்னா, இந்த சின்ன சின்ன தண்ணிக்கு பைப் வாங்குறது, மோட்டர் வாங்குறது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ட்ரம்மு, அப்புறமா வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு, பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரி இதுக்குமே அதில் ஆட் ஆகிடும். அந்த கோல்டன் விநாயகர் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து 10,500. அதோட ரேட் நான் சொல்ல மறந்துட்டேன். அது பெங்களூர்லேருந்து வாங்கினேன். பார்க்க நல்லாயிருக்கு, பட்டு அவங்க கஸ்டமரோட சப்போர்ட் தான் நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ நான் எங்கே வாங்கணும்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் திரும்ப வெளியே வருவோம். மேலே போட்டிருக்க டஃபன் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20க்கு சில்லற பக்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரில்லுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15,000 சில்லற ஆயிடுச்சு. மொத்தமாக சேர்த்தினா ஒரு 35 பக்கம் ஆகிடுச்சு இது ரெண்டுத்துக்கும். அப்புறமா டோர் பாலிஷ் இங்கே ஒரு 3 ஜன்னல் இதுக்கு, அப்புறமா உள்ளே இருக்க ஜன்னலுக்கு சேர்த்து ஒரு 18 சில்லற ஆயிருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் நீங்களும் வீடு கட்டினீங்கன்னா கன்ஃபார்ம் பாலிஷ் போடுவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ஒரு மெயினான மேட்ருக்கு வருவோம். நிறைய பேர் வீடு கட்டும்போது ப்ளைவுட் போகலாமா வச்சு, ப்ளைவுட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜன்னல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் போகலாமா இல்லை நம்ம ஒரு மரம் எடுத்து செய்யலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு யோசனை இருக்கும். நான் சொல்கிறேன், இதை கேட்டுட்டு நீங்கள் ப்ளைவுட் போகலாமா இல்லை யூபிஎஸ்சி போகலாமான்றதை முடிவு எடுத்துக்கோங்க. நம்ம மரம் எடுத்தது மட்டும் ஒரு 1,03,000 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா மரம் எடுத்தால் மட்டும் போதாது, அதை இலைக்கணும், செதுக்கணும். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 22,300 ஆயிருக்கு. அதே மாதிரி ஜன்னலுக்கு கண்ணாடி அது வந்து ஒரு 9,000 சில்லற. அது வந்து நான் வேறு கணக்கில் சொல்கிறேன். ஜன்னலுக்கு வந்து கம்பி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,500. வுட்டுக்கு லேபர்னும் நாங்கள் முழுசாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து முடிக்கல. இது வரைக்கும் ஒரு 30 சில்லறாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு பாதி பேருக்கு வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ அது அப்படியே இருக்குது. நான் இது வரைக்கும் ஆனது மட்டும் சொல்கிறேன். மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஜன்னலுக்கு ஃபிக்ஸிங்கே தான் அதிகமாக ரேட் இழுத்து விட்டுருச்சு. தோராயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜன்னலுக்கு மட்டுமே ஒரு 2.5 பக்கம் ஆகிடுச்சு. ஜன்னல், கதவு, பாலிஷ் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 2.5 பக்கமே ஆயிடுச்சு. லேபர்ஸோடு சேர்த்தனா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 lakh பக்கம் வந்துடும். இதே யூபிஎஸ்சி போட்டிங்கன்னா ஒரு 60,000 இல்லை 70,000 குறையலாம், அவ்வளோதான். அவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது யூபிஎஸ்சி சைட் போனீங்க அப்படின்னா. சரி வாங்க இப்போ அப்படியே உள்ளே போமா. லைட் போடல, இருங்க லைட் போட்டுக்கிறேன். லைட் போட்டாச்சு. இங்கே ஒரு லைட் இருக்கா. இது வந்து லோக்கல் அரூரில் தான் வாங்கினா 800 ரூபா. ஆஃப் பண்ணி போட்டால் கலரு மாறி மாறி எரியும். 800 ருபீஸ். அதே மாதிரி உள்ள ஒரு பெருமாள் இருக்கும் கைஸ். ஆஃப் பண்ணி போட்டால் கலர் மாறி மாறி எரியும். வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தராது. அவ்வளோதான். அதே மாதிரி டைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டைல்ஸ் வந்து நான் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆள் ஆகிட்டேன். ஏன் மன உளைச்சலுக்கு ஆள் ஆகிட்டேன்னா, டைல்ஸ் ஓகே, பட்டு ஒட்டினது தான் கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. ஓகே, இந்த கண்ணாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 130 ரூபா. நான் அப்போ நினச்சேன் ஒரு 60 ரூபா 50 ரூபாயில் முடிச்சிடலான்னு. சரி போட்டாச்சுங்க. அப்புறமா அப்படியே இங்கே வரும். இது வந்து பழைய OnePlus டிவி. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா சில்வர் ப்ளே பட்டன். கண்டினியூவாக வீடியோ போட்டு தான் நிறைய கோல்டு வாங்கியிருக்கலாம். பட் கண்டினியூவாக வீடியோ போடாதனால சில்வர்லேயே நிற்கிது. அப்புறமா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டுக்கு இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான சைஸ் கிடையாது. மெயின் டோரும் இந்த நம்ம 2 பெட்ரூமுக்கு இருக்க கதவுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு 1 இன்ச் பக்கமே சேர்த்து தான் வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருளில் உள்ளே போகணுன்றதுக்கோசரம். ஸோ இந்த டோரே நம்மளுக்கு 6,500, அந்த டோர் ஒரு 6,500 வந்துருச்சு. எல்லாமே வந்து நம்ம மெயின் டோரோட சைஸுக்கு தான் 3 டோருமே இருக்கும். பூஜை ரூம் டோருமே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுக்கு சொல்லணும். அப்புறமா மெயினாக எலக்ட்ரிக்கலுக்கு வருவோம். ஸோ நம்மளுக்கு அதிகமாக எலக்ட்ரிக்கலுக்குமே ஒரு
நல்ல பட்ஜெட் தான் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து தனித்தனியாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் டோட்டல் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த 7 ஃபீட்டில் நம்ம பைப் வாங்கினது, அதுக்கு அப்புறமா ரூஃப்க்கு பைப் வாங்கினது மட்டும் 17,820 rupees. அதுக்கப்புறமா பிரிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா காங்கிரீட் மட்டும் பிரிச்சுட்டு அப்புறமா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வைக்க, ஒயர் இழுக்க, பைப்புக்கு மட்டும் ஒரு சாலிடாக 90,000 இருக்குது. அதுக்கப்புறமா சில்லற செலவாக ஒரு 3,000. அதுக்கப்புறமா ஹீட்டரு, லைட்டு, சுவிட்சஸ் வந்து நம்ம என்ன பிராண்டில் போட்டிருக்கோம், ஐயோ மறந்து போச்சேன், லீசா 35 rupees வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 87,607 ரூபா வந்திருக்கு. சுவிட்சஸ், லைட்டு, ஹீட்டரு, பல்பு, அப்புறமா சாக்கெட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து, பாத்ரூம் டேப்பு, சிங்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த ரேட் சொல்கிறேன். இது உள்ளே போட்டிருக்க லைட் பார்த்தீங்கன்னா 3-in-1 லைட் போட்டிருக்கு. அப்புறம் பாத்ரூம் ஓரளவுக்கு டிசிப்ளினாக தான் இருக்கும். டடான் ஹீட்டர் 10 லிட்டர் வெஸ்டர்ன் ஷவரே ஒரு 1,700 rupees வந்துருச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் சாலிடாக நீங்கள் டோட்டல் போட்டுக்கோங்க. நான் சொன்னதை வச்சு 2 lakhக்கு கிராஸ் ஆகிடுச்சு. அதுவும் அவுட்டர் பாத்ரூம் காட்டுறவங்களுக்கு நான் இங்கே சொல்லி முடிச்சுட்டு, அதே மாதிரி டைல்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக 2 ரூபா பக்கம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க பாத்ரூமுக்கு செவரு நம்ம அவ்வளோ எங்கேயும் ஓட்டல. வெளியே இருக்க வால்க்கு, கிச்சன் வால்க்கு, பூஜை ரூமுக்கு வால்க்கு இருக்கிறதுலே நம்ம வீட்டில் இருக்கிறதுல எது ரொம்ப அதிகமான ரேட்னா இந்த பாத்ரூமில் இருக்க வால் டைல் தான் இருக்கிறதுலே. ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் ரேட் அதிகம். மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ ரேட் அதிகம் கிடையாது. கீழே இடத்துல 62 ரூபா சில்லற தான் வரும். ஸோ அது மட்டும் அதிகம். அப்புறமா கிரைனைட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 33 ரூபா ஆயிருக்கு. இந்த கிரைனைட்டு படியில் இருக்கிறது. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன காட்டணும்? அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் காட்டுற அளவுக்கு இல்லை. ஸோ பட்ஜெட்டுமே இவ்வளோ தான் சொல்லி முடிச்சாச்சு. டோட்டல் ஆஃப் பட்ஜெட் எவ்வளோன்றதை நான் இந்த இதில் சின்னதாக சொல்லியிருக்கேன். நீங்களும் டோட்டல் போட்டு பாருங்கள், பார்க்கலாம். இந்த கபோர்டு வந்து எங்கள் மாமா வீட்டார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதோட காஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ சோஃபாவும் எங்கள் மாமா வீட்டார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதோட காஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாதுங்க. சரி வாங்க இப்போ அவுட்டர் பாத்ரூம் போவோமா? எங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் போவோம். இப்போ அதுக்கு மட்டும் எவ்வளோ இருக்குன்னா, அதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் லேபர் இல்லை, வித்தவுட் லேபரில் மட்டும் நம்மளுக்கு ஒரு 26,000 ஆயிருக்கு. வித்தவுட் லேபரில் 26,000 ஆயிருக்கு. லேபர் இன்னும் இது பண்ணல. லேபர் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் மட்டும் ஒரு 68,000. இங்கே வெளியே ஒன்றே மட்டும் ஹைஃபையோட சுவிட்ச் இருக்கும். ஐயோ தண்ணி திரும்பி விட்டே போயிட்டுக்கிறாங்க. ஆஃப் பண்ணிருக்காங்க கைஸ். ஓகே, எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் ஒரு 67 or 8 சம்திங் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். மேஸ்திரி குறி சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு சென்ட்ரிங்க்கு மட்டும் ஒரு 4.35 கொடுத்துருக்கு இது வரைக்கும். இன்னும் அவங்களுக்கும் கணக்கு கழிக்கல. இப்போ இந்த பாத்ரூம் பார்ப்போமா? இதுவும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். வீகோரோட 10 லிட்டர் ஹீட்டர். உள்ளே வந்து 10 லிட்டர், வெளியே வந்து 5 லிட்டர். நாங்கள் உள்ளே யூஸ் பண்ணுறதில்ல, வெளியே தான் யூஸ் பண்ணுறோம். வெளி பாத்ரூம் நல்லா தான் இருக்கும், உள் பாத்ரூமும் நல்லா தான் இருக்கும். அண்டு பக்கத்தில் இன்னொரு பாத்ரூம்ங்க. சுவிட்ச் எல்லாமே போட்டு வர்றதுங்க. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க. நம்மளுக்கு சிரமமே இருக்கக்கூடாது. இந்தியன் வேணுமா இந்தியன் போ, அப்படியே வெஸ்டர்ன் வேணுமா வெஸ்டர்ன் போ. 2 லைட் இருக்குங்க. போதும், இந்த லைட்டு தேவையில்லை. ஏன்னா இந்த லைட்டே போதும். கொஞ்சம் இருந்தாலும் இருக்கட்டும். நம்மளுக்கு செப்டிக் டேங்க்குக்கு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே டேங்க்குக்கு மேலே காங்கிரீட் போட்டு அந்த காங்கிரீட்டுக்கு மேலே தான் நம்ம பாத்ரூம் கட்டியிருக்கோம். ஸோ செப்டிக் டேங்க்குக்கு மட்டும் இந்த கல் வந்து நம்ம இந்த பேஸ்மெண்ட்டுக்கு உடச்சுன்னு தெரியுங்களா, அந்த கல்லே நம்மளுக்கு மீந்துச்சு. ஸோ லேபர் சார்ஜ் மட்டும் ஒரு 12,000. அதுக்கு எம்சாண்டு பிளா 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 அப்படின்னு போட்டு ஒரு 25 முடிஞ்சிருச்சு. லேபரு, எம்சாண்டுக்கு, டைல்ஸுங்க. இது 3 டைல்ஸ். ஸோ இதுக்கு மட்டும் இதுக்கான பேஸ்ட்டு, இதுக்கு வந்து கம்மியான கிரேடு பேஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு மட்டும் ஒரு 23,000 ஆயிருக்கு. டைல்ஸ் ஒட்டவங்களுக்கு ஒரு
35 கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இன்னும் 15-20 பக்கம் தரணும். இன்னும் தரல, ஏன்னா நிறைய வேலை அவங்க பெண்டிங் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் இதை கம்ப்ளீட்டாக பண்ணல. கீழேயுமே இன்னும் ஜாயின்ட் பேஸ்ட்டே போடல. இங்கேயுமே அவங்க ஜாயின்ட் பேஸ்ட்டு போடலங்க. நான் தாங்க உட்காந்து ஜாயின்ட் பேஸ்ட்டு போட்டுருந்தேன். உள்ளேயுமே நிறைய இடத்துல டக்குன்னு சவுண்டு வருது. அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். எனக்கு அதுதான் கொஞ்சம் மனசை கண்டமாக இருக்குது. இன்னும் வெளியே பெயிண்ட் பண்ணலைங்க. பெயிண்ட் பண்ணணும், ஏன்னா மழை பெஞ்சிட்டு கிடக்கு. ஸோ வெளியே அப்படியே கிடக்கட்டும், ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு உள்ளே முடிஞ்சில்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது வரைக்கும் டோட்டலாக ஆகிருக்கிறது வந்து அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 41,953 ருபீஸ். அப்புறம் பூஜைக்கு ஒரு 5 கிலோ பஸ் ஆகிருக்கு. ஸோ கிரகப்பிரவேசம் மட்டும் ஒரு 60 சம்திங் பக்கம் ஆகிடுச்சு, செலவு எல்லாமே சேர்த்து. இன்னமும் பாதி இது கால்குலேட் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நான் சொன்னதுலேருந்து நீங்கள் டோட்டல் பண்ணி கடைசியாக எவ்வளோ வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ரீலில் நானே ஷேர் பண்ணுறேன் டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்குன்னு. பட்டு இது வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்குன்னா 27+. இன்னொன்று எக்ஸாக்ட் பட்ஜெட் வந்து எல்லாருக்கும் கொடுத்து கணக்கு கழிச்சா மட்டும்தான் எக்ஸாக்ட் பட்ஜெட் என்னால் சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் நான் டோட்டல் போடல. இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நான் டோட்டலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆனது நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், பாய்.